ஓப்பனிங் சீன்ல கொரியால இருந்து அமெரிக்காவுக்கு ஒரு பிளைட் போயிட்டு இருக்கு. அதுக்குள்ளதான் நம்ம கதையோட ஹீரோயின் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. பக்கத்துல ஒரு அலக்கி உட்கார்ந்துட்டு இருக்கால, அது இவளோட ஜூனியர். உடம்பு ஃபுல்லாவே பையன் பச்சை குத்திருப்பான். சோ அதனால நம்ம ஷார்ட்டா டாட்டோன்னு மைண்ட்ல வச்சுப்போம். சரி, யார் இந்த ரெண்டு பேரு, எதுக்காக கொரியால இருந்து அமெரிக்காவுக்கு போயிட்டு இருக்காங்க? அதுக்கான பதில் ஒண்ணே ஒண்ணுதான். ஆக்சுவலா அவங்க ரெண்டு பேருமே ஒரு வீட்டுல யாராவது இறந்து போனாங்கன்னா அவங்களோட ஆன்மாக்கள் திரும்ப அதே குடும்பத்தை வந்து தொல்லப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்க பட்சத்துல நல்ல ஆன்மாக்களா இருந்தா மட்டும் அத நம்ம ஹீரோயினும் ஜூனியரும் ஒரு சில மந்திரங்களை பயன்படுத்தி ஓட்டு விட்டுருவாங்க. இன்னும் தெளிவா சொல்லணும்னா இவங்க ஒரு மந்திரவாதிகள். பாக்குற வேலைக்கான பணத்தை வாங்கிப்பாங்க. வழக்கம் போல தங்களோட வேலைக்காக இப்ப கொரியாவை விட்டு அமெரிக்கா வந்தவங்க டைரக்டா அந்த கஸ்டமரை பார்க்காம அவனோட மனைவி இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனைக்கு வந்திருக்காங்க. என்ன பிரச்சனையும் இவங்க குடும்பத்துல இருக்க குழந்தை கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்குது. எப்ப குழந்தை பிறந்துச்சோ அந்த நாள்ல இருந்து விடாம அந்த குழந்தை அழுதுகிட்டே இருக்கான். கூடவே வீட்டுல இருக்க யாராவது கண்ணை மூடி தூங்கினா கூட ஏதோ ஒரு அமானுஷமான குரல் கேக்குதான். ஆக்சுவலா இங்க இருக்க அந்த லேடியோட புருஷன் பேரு பார்க்கு. அவனை பாக்குறதுக்காக தான் ஹீரோயினும் டாட்டோவும் இங்க வந்திருப்பாங்க. அதுக்கப்புறமா அந்த அம்மாவை வெளியில அனுப்பிட்டு குழந்தைய மட்டும் தனியா வச்சு ஒரு சில சடங்குகளை பண்றாங்க. ஒரு சில மந்திரங்களை உச்சரிச்சு கண்களை மூடி கேட்கும் போது ஹீரோ நிலையும் அந்த அமானுஷமான குரலை கேட்க முடியுது. அதுக்கப்புறமா மருத்துவமனையை விட்டு நேரா அந்த பார்க்க வராங்க. அப்பதான் அவனு சொல்லுவான், எனக்கு ஒரு சகோதரர் இருந்தான். ஆனா அவனோட மனநிலை பாதிக்கப்பட்டு மருத்துவமனையிலேயே தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டான். இப்ப நான் என்னோட தங்கச்சி அப்புறம் என்னோட அப்பா நாங்க எல்லாருமே ஒரு குடும்பமா இங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். சொல்ல மறந்துட்டேன், எனக்கு ஒரு ஆன்ட்டி இருக்காங்க. அவங்களோட ஃபேமிலி கூட தனியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. சரி, அதெல்லாம் விட்டு தள்ளுங்க. பிரச்சனைக்கான காரணத்தை கண்டுபிடிச்சீங்களா? வயலுக்கு ஹீரோனும் உங்க குழந்தைக்கு பிரச்சனையை கொடுக்க கூடியது அது உங்களோட தாத்தா. பார்க்குக்கு ஒண்ணும் புரியல. என்ன விளையாடிட்டு இருக்கீங்களா? எங்க தாத்தா இறந்து போய் கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு மேல ஆயிடுச்சு. அதத்தான் நானும் சொல்ல வரேன். இறந்து போன அவரோட ஆன்மா திரும்ப உங்க குடும்பத்து கூட ஒண்ணு சேர ஆசைப்படுது போல. அதனாலதான் நீங்க தூங்கினாலும் சரி, உங்களுக்கு பிறக்கக்கூடிய புது குழந்தைகளா இருந்தாலும் சரி, அத்தனை பேரையும் அவங்க டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்னு நீங்க தான் இந்த வேலையை பண்ணி கொடுக்கணும். வயலுக்கு ஹீரோனும் நாங்க நினைக்கிற மாதிரி இது ஒரு நல்ல ஆன்மான்னு தோணல. அதனால தீய ஆன்மாக்களை அழிக்கிறதுக்குன்னு என்னோட அங்கிள் ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட நான் பேசுறேன். சரி, உங்க தாத்தாவோட உடல் எங்க பதிக்கப்பட்டிருக்கு? அதுவா? கொரியால. எது கொரியாவா? நீ அமெரிக்கனாச்சு? இல்லங்க, ஆரம்பத்துல நாங்க கொரியால தான் வாழ்ந்துட்டு இருந்தோம். சமீப காலமா தான் நாங்க பணக்காரங்கள் ஆனதுக்கு அப்புறமா இந்த அமெரிக்கால வந்து செட்டில் ஆயிட்டோம். சரி, நாங்க அங்க போயிட்டு கால் பண்றோம், நீங்க நாளைக்கு வாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் டாட்டோவும் அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. இதே டைம்ல ஹீரோயின் சொன்னா அந்த அங்கிளை காட்டுறாங்க. இவர் தான் நம்ம படத்தோட மெயின் ஹீரோ. பக்கத்துல ஒரு கண்ணாடிக்காரர் இருக்கா இல்லையா, அது இவரோட தோஸ்து. நம்ம ஃப்ரெண்டுக்காரனே மைண்ட்ல வச்சுப்போம். வழக்கம் போல ஒரு கஸ்டமர் வீட்டுல இருக்கக்கூடிய குழந்தை இறந்து போன பாட்டியை அடிக்கடி பார்க்க கூடியதா ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கான். சோ அதை விசாரிக்கிறதுக்காக அந்த பாட்டி அம்மாவோட உடலை புதைச்சிருப்பாங்க இல்லையா, அந்த இடத்த தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. மண்ணை எடுத்து லைட்டா வாயில வச்சு பார்க்கும்போது இன்னும் பாட்டியோட ஆன்மா ஒரு நல்ல ஆன்மாவா தான் இருக்குங்கிற விஷயத்த ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறமா பெட்டியை திறந்து உள்ள இருக்கக்கூடிய அந்த உடல் எலும்புகளை ஒண்ணு அடிக்க பாக்குறாங்க. அப்பதான் ஒரே ஒரு பல்லு மிஸ் ஆகுதுங்கிற விஷயத்த கவனிக்கிறான். எப்பா, உண்மையை சொல்லுங்கப்பா, இந்த பாட்டியோட பல்லு யாருகிட்ட இருக்கு? தன்னோட சொந்த உடைமைகளுக்காக தான் பாட்டியோட ஆன்மா திரும்ப திரும்ப உங்க குடும்பத்துல இருக்க குழந்தைகளை டார்கெட் பண்ணிட்டு இருக்கு. மொத்த பேருமே அமைதியா இருக்கும் போது ஒரே ஒரு குட்டி பையன் மட்டும் குலுங்கி அழுறான். டே பொடியா, அப்படின்னா பாட்டியோட பல்ல தூக்குனது நீதானா? மன்னிச்சிருங்க அங்கிள், எனக்கு என் பாட்டியை ரொம்ப பிடிக்கும். அவங்க இறந்து போனதுக்கு அப்புறமா அவங்களோட ஞாபகமா என்கிட்ட ஏதாவது ஒண்ணு இருக்கட்டுமே அவங்க பல்ல சுட்டுட்டேன். இந்த பாருப்பா, ஒருத்தர் இறந்து போயிட்டாங்கன்னா அவங்களோட ஞாபகங்கள் உன்னோட மனசுல இருந்தா போதும். அதுக்குன்னு அவங்களோட உடமைகளை நீ வச்சுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதுக்கப்புறமா பல்ல வாங்கி இறந்து போன உடம்போட வச்சு அதை எரிக்க சொல்லிடுவான். ஒரு வழியா வந்த வேலை முடிஞ்சாச்சு. ஆக்சுவலா ஹீரோ பாக்குறதுக்கு என்னதான் வயசான ஆளா இருந்தாலும் கூட பேய்களை விரட்டுறதுல ரொம்ப திறமையான ஆளு. இவங்களோட முன்னோர்களும் நம்ம ஹீரோனோட முன்னோர்கள் இருக்காங்கல்ல, இவங்க எல்லாருமே சக்தி வாய்ந்த ஷாமனா தான் இந்த ஊர்ல வாழ்ந்திருக்காங்க. நேரம் போக அன்னைக்கு நைட் ஆகுது. வீட்டுக்கு வந்தவங்க ஜாலியா சரக்கு அடிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோனும் டாட்டோவும் வராங்க. என்னமாச்சு, போன வேலையை நல்லபடியா முடிச்சிட்டு வந்தீங்களா? எங்க குருவே, அந்த பார்க்குன்னு சொல்லப்படக்கூடிய ஆளோட தாத்தா இறந்து போயிட்டாரு. அதுவும் 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி. அவன் வீட்டுக்குள்ள போகும்போது ஒரு கருப்பு நிலையில பார்த்தேன். கூடவே ஏதோ ஒரு கெட்ட சக்தி இருக்க விஷயத்தையும் நான் ஃபீல் பண்ணேன். அதனால நீங்க தான் இந்த வேலையை செஞ்சு முடிக்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். பிரச்சனை இப்ப அது மட்டும் கிடையாது. இறந்து போன தாத்தாவோட உடம்பு நம்ம நாட்டுக்குள்ளதான் பதிக்கப்பட்டிருக்கு. கட்டணம் இதே டைம்ல பார்க்கோட தங்கச்சியை காட்டுறாங்க. அவளுக்கு தாத்தாவோட கல்லறையை தோன்றதுல சுத்தமா நம்பிக்கை இல்ல. அதனால வேணாம்னு சொன்னாலும் கூட பார்க்க தான் மொத்தமா மறுத்துட்டான். இந்த பாரு, இப்போதைக்கு அப்பாவுக்கு வேற உடம்பு சரியில்லை. அதனால அடுத்த தலைவருங்கிற பொறுப்புல நான் தான் இருக்கேன். சோ எந்த விதமான முடிவுகளா இருந்தாலும் நான் தான் எடுப்பேன். இப்படி எல்லாம் பேசிட்டு அடுத்த நாள் காலையில பிளைட்ட பிடிச்சு பார்க் நேரா குடியா வந்துட்டான். நம்மளுங்க கூட ஒன்னா சேர்ந்து நீண்ட நேர பயணத்துக்கு அப்புறமா ஒரு மலையில கொண்டு வந்து காரை ஸ்டாப் பண்றானுங்க. செங்குத்தான மலைகளுக்கு மேல ஏறி போகும்போது பக்கத்துல திரும்பி பார்த்தா ஹீரோ இப்ப நிறைய நரிகள் நிக்கிற விஷயத்த கவனிக்கிறாரு. மலையோட மேல் பக்கத்துக்கு வந்து பார்த்தா நைனாவோட கல்லறை இங்கதான் இருக்கு. சந்தேகத்துல மண்ணுக்குள்ள ஏதாவது தீய சக்தி இருக்கான்னு செக் பண்ணும்போது நினைச்ச மாதிரியே ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குங்கிற விஷயத்த நம்ம ஹீரோவால புரிஞ்சுக்க முடியுது. சரின்னு அங்க இருக்க கல்வெட்டுகளை பார்க்கும்போது இறந்து போன ஆளோட பேரும் பொறிக்கப்படல. அவர் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு குறிப்புகளும் இல்ல. வெறும் எண்கள் மட்டும்தான் இருக்கு. ஏயா, நீ ஒரு மிகப்பெரிய பணக்காரன். அப்படி இருக்கும்போது உன் தாத்தாவோட உடம்ப எப்படியா ஒண்ணு இல்லாம பதைப்பாங்க? வயலுக்கு பார்க்கும் அந்த காலத்துல நிறைய கல்லறை கொள்ளையர்கள் வாழ்ந்தாங்க. அவங்களுக்கு பயந்து எங்க தாத்தாவோட உடம்ப ரொம்ப எளிமையான முறையில புதைச்சிட்டோம். பார்க்கு ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது. ஆமா, உன் தாத்தாவோட உடம்ப இங்கதான் புதைக்கணும்னு யாரு சொன்னது? அதுவா கீமாஜன்னு சொல்லப்படக்கூடிய ஒரு துறவி வாழ்ந்தாரு. அவர்தான் எங்க அப்பாவோட உடம்ப இங்கதான் புதைக்கணும்னு வற்புறுத்தினாரு. அவரு எந்த ஊரை சேர்ந்தவரு? இப்ப அவர் உயிரோட இருக்காரா இல்லையான்னு கேட்கும்போது மன்னிச்சிருங்க சார், எனக்கு அதை பத்தி எதுவுமே தெரியாதுன்னு பார்க்க மூடிட்டான்.
இருக்கான். சோ அதனால எங்களால இந்த வேலையை பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஆரம்பத்துல கடுப்பாகி நேரா கார்ல வந்து உட்கார்ந்துட்டாரு. ஹீரோயினுக்கும் டாட்டூக்கும் ஒன்னும் புரியல. அங்கிள் என்னாச்சு, ஏன் இந்த வேலையை பார்க்க மாட்டேங்கிறீங்க? நீ நடந்து போகும்போது காடுகளுக்குள்ள நிறைய நரிகளை பார்த்த ஞாபகம் இருக்கா? எப்பவுமே கல்லறைகளும் நரிகளும் எதிரிகள் மாதிரி பக்கத்துல இருக்கவே முடியாது. ஆனா இங்க இருக்குன்னா ஏதோ ஒரு மிகப்பெரிய தீய சக்தி மண்ணுக்குள்ள மறைஞ்சிருக்கு. தப்பி தவறி நம்ம மட்டும் அதை வெளியில தோண்டி எடுத்தோம் பையன், வரக்கூடிய ஆபத்துகள்ல இருந்து நீ நான் ஒருத்தன் கூட தப்பிக்க முடியாது. இப்படி எல்லாம் பேசிக்கிட்டே முன்னாடி கவனிக்கும் போது அந்த பார்க் வேற மூஞ்ச அப்பாவி மாதிரி வச்சிட்டு இருக்கான். சரி இவனை பார்த்தாலும் பாவமா தான் இருக்கேன்னு சொல்லிட்டு நேரா அந்த பார்க்க தங்கி இருக்கக்கூடிய ஹோட்டலுக்கு வராங்க. இந்த பாருங்க சார், எனக்கு தெரிஞ்ச எல்லா ரகசியத்தையும் நான் இப்பவே சொல்றேன். என்னோட மனைவி இதுக்கு முன்னாடி 2 முறை கர்ப்பமானாங்க. ஆனா கரைச்சதுவால அந்த 2 குழந்தைகளுமே இறந்து போயிடுச்சு. இதை தவிர என்கிட்ட எந்த ரகசியமும் இல்ல. சரி உங்களுக்கு ஏதாவது குழந்தைகள் இருக்கா? வயலுக்கு ஹீரோவும் இருக்காங்க. ஒரே ஒரு அழகான பொண்ணு, அவளுக்கும் இன்னும் கொஞ்ச நாள்ல கல்யாணம் ஆக போகுது. வாழ்த்துக்கள் சார்னு 2 பேருமே ரொம்ப நல்ல விதமா தான் பேசிட்டு இருப்பாங்க. அப்பதான் ஹீரோயின் உள்ள போது, தலைவரே ஒரு தீய சக்தியை நம்மளால நேரடியா எதிர்த்து அழிக்க முடியாது. ஆனா தெய்வங்களுக்கான நடனங்கள் ஆடிக்கிட்டு ஒரு சில பலிகளை கொடுத்து பாதுகாப்பா அந்த கல்லறை பெட்டியை வெளியில கொண்டு வந்து அதுக்கப்புறமா நெருப்பு வச்சு எரிச்சு அதை தகனம் பண்ண முடியும். உன்னோட பாட்டி ஒரு மிகப்பெரிய ஷாமன், அதனாலதான் உனக்கு இவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு. சரி ஏதோ சொல்றேன், நானும் அதுக்கு ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில விடுஞ்சதுமே இறந்து போன 5 பன்றிகளோட இறைச்சியை அப்படியே முழுசா கொண்டு வந்திருக்கானுங்க. கூடவே விசேஷமான நட்சத்திரங்கள்ல பிறந்த 5 பேரையும் கூட்டிட்டு வந்திருக்காங்க. அவங்களோட தலைமுடியை வெட்டி அந்த பன்றிகளோட வாயில வைக்கிறாங்க. இப்படி பண்றதால இந்த பன்றியோட இறைச்சி ஒரு மனித உடலுக்கு சமமானது. கூடவே இந்த 5 பேர் தான் குழிக்குள்ள இருந்த அந்த சவப்பெட்டியும் எடுக்க போறாங்க. முதல்ல ஹீரோயின் ஷாமன் உடைகிற மாட்டிக்கிட்டு தான் பாட்டி சொல்லி கொடுத்த தெய்வத்தை வணங்குற மாதிரி ஒரு டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. கடைசியா கத்தி எடுத்து அங்க வைக்கப்பட்டிருக்க பன்றி இறைச்சிகளையே சர்ற மரியா வெட்டி கிழிக்கிறா. கூடவே ரத்தம் இருக்கும் இல்லையா, அதையும் வெறித்தனமா திங்க ஆரம்பிக்கிறா. இதுக்கடையில 5 பேரும் ஒரு பக்கத்துல குழிய தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா நினைச்ச பாருங்க அந்த பெட்டியை கண்டுபிடிச்சாச்சு. அது ஒரு சிகப்பு துணியால மூடப்பட்டிருக்கு. அப்பதான் ஹீரோ இறங்கி வந்து அந்த சிகப்பு துணியை லைட்டா விலக்கி பார்க்கும்போது சவப்பெட்டி ஒரு மரத்தால செய்யப்பட்டது. ஆனா இருந்தாலும் அதுக்கு மேல ஒரு அரச முத்திரை பொறிக்கப்பட்டிருக்கு. என்ன இது, ஒரு பாம்போட முத்திரை பொறிக்கப்பட்டிருக்கு? அப்படின்னா நீங்க அரச குடும்பத்தை சேர்ந்த ஆளா? வயலுக்கு பார்க்கும் நான் தான் உங்ககிட்ட சொல்லல, நாங்க ஒரு மிகப்பெரிய பணக்காரங்க. கல்லறை கொள்ளையர்களால எங்க தாத்தாவோட கல்லறைக்கு எந்த ஒரு ஆபத்தும் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவர் ஒரு சாதாரண இறந்து போன ஆளா இந்த இடத்துல புதைச்சு வச்சோம். சரி ஏதோ ஒண்ணு வந்த வேலை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு பெட்டியை தூக்கிட்டு இவங்க கார் எடுத்துட்டு கிளம்பலான்னு பார்க்கும்போது அந்த குழிய தோண்டுன 5 பேர் இருக்காங்கல்ல, அவங்களை கூப்பிட்டு டேய் இப்பதான் ஒரு சடங்கு முடிஞ்சிருக்கு, வீட்டுக்கு போறதுமே சுத்தபத்தமா குளிச்சுட்டு கடவுளை வேண்டிக்கோங்க. சரியா 10 நாளைக்கு எந்த ஒரு இறைச்சியும் சாப்பிடக்கூடாது. நல்லபடியா குழிய சுத்தம் பண்ணிட்டு பேப்பரை வச்சு மூடுவீங்கன்னு சொல்லிட்டு நம்மளுங்க கார்ல அங்க இருந்து கிளம்பிடுவாங்க. அப்ப மார்க்குங்கிற ஒருத்தன் குழிய சுத்தம் பண்ணிட்டு பேப்பரை வச்சு மூடலான்னு பார்க்கும்போது மண்ணுக்குள்ள இருந்து கருப்பும் சிகப்பும் கலந்த மாதிரியான ஒரு பாம்பு வெளியில வந்துட்டு இருக்கு. அடைச்சி வேலை முடிக்க போற நேரத்துல நீ என்ன தொல்லை பண்ணிட்டு இருக்கேன்னு இவன் அவசரப்பட்டு அந்த பாம்பை குத்தி கொன்னுட்டான். ஆனா அப்படி சாகும்போது அந்த பாம்பு ஒரு மனுஷனோட குரல்ல கத்துற மாதிரியே தெரியுது. இந்த சத்தம் அறகுறையா நம்ம ஹீரோயின் காதலையும் கேட்கும். ஆனா இது எல்லாமே இல்லூஷனா இருக்கும் போலன்னு அவளும் பெருசா கண்டுக்கல. அடுத்து கார்ல போயிட்டு இருக்க நம்மளுங்க பெட்டியை எரிக்கலான்னு பார்க்கும்போது சடனா மழை பெய்ய ஆரம்பிக்குது. மழை பெய்யும் போது எந்த ஒரு பெட்டியவும் அடக்கம் பண்ணக்கூடாது. இது இவங்களோட சட்ட விதிகள்ல ஒண்ணு. நேரம் வேற ரொம்ப இருட்டு போயிடுச்சு. சோ கண்டிப்பா நாளைக்கு காலையில தான் மீதி வேலைகளை பார்த்தாகணும். பக்கத்துல எனக்கு தெரிஞ்ச ஒரு மருத்துவமனை இருக்கு, கொஞ்சமா பணம் கொடுத்தா போதும் இந்த சிவப்பெட்டியை பாதுகாப்பா பிணவரைக்குள்ள வைக்க முடியும். வேற வழி இல்லாத பார்க்கும் சரின்னு சம்மதிக்கிறான். அதுக்கப்புறமா கண்ணாடிக்காரன் மருத்துவமனைக்கு வந்து அங்க ஜோங்கர் ஆள சந்திக்கிறான். அவங்கிட்ட கொஞ்சம் பணத்தை கொடுத்து கல்லறை பெட்டியை ஃப்ரீசர்ல வைக்கிறதுக்கு பர்மிஷன் வாங்கிட்டான். இது எல்லாத்தையுமே காருக்குள்ள இருந்து பார்க்கோட ஆன்டியும் பாத்துட்டு இருக்காங்க. அப்பதான் சந்தேகத்துல அவங்களுக்கு எல்லா உண்மைகளும் தெரியுமா? இல்ல ஆன்டி, நான் நடந்த எதையுமே முழுசா சொல்லல அப்படின்னா ஓகேன்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கத்துல கிளம்பிடுவாங்க. அடுத்து கண்ணாடிக்காரனை காட்டுறாங்க. சவப்பெட்டிக்கு மேல இருக்கக்கூடிய அந்த மண்ணை எல்லாம் தொடச்சிட்டு இருக்கான். அப்ப அங்க வந்து ஹீரோவும் டேய் நீ இந்த இடத்துல காவலுக்காக இரு, நம்ம அந்த கல்லறைக்கு போகும்போது வழியில ஒரு சின்ன கிராமத்தை பார்த்தேன், அந்த இடத்துக்கு போயிட்டு நான் இந்த கீமோஜனை பத்தி விசாரிச்சுட்டு வரேன்னு ஹீரோ மட்டும் தனியா கிளம்பிட்டாரு. நேரா கிராமத்துக்குள்ள வந்த ஹீரோ சுத்தி முத்தி கவனிக்கும் போது அது ஒரு கிராமம் கிடையாது, ஒரே ஒரு தனிமையான வீடு மட்டும் தான் இருக்க விஷயத்த ஹீரோ புரிஞ்சுக்கிறான். அப்ப அங்க ஒரு வயசான தாத்தா விடாரு. ஐயா இந்த இடத்துல கீமோஜன் ஒரு துறவி இருக்காரு, அவரை பத்தி உங்களுக்கு தெரியுமா? கீமோஜனா அப்படிலாம் யாரும் கிடையாது. யாரும் உங்ககிட்ட சொன்னா? இல்ல இன்னைக்கு காலையில தோ அங்க இருக்க மலைக்கு மேல நாங்க ஒரு சவப்பெட்டி எடுத்தோம், இறந்து போன ஆளோட குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் கீமோஜன் சொல்லப்படக்கூடிய துறவிதான், தான் தாத்தா உடம்ப புதைச்சதா சொன்னாங்க. அதான் அவரை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமோன்னு விசாரிக்க வந்தேன். வயலுக்கு அவரும் இந்த பாருப்பா என்னோட பேரு கிம்மு, ரொம்ப வருஷமா நான் இங்கதான் வாழ்ந்துட்டு இருக்கேன், எனக்கு அந்த கீமோஜனை பத்தி எதுவும் தெரியாது. ஆனா ஒரு சில வதந்திகளை நான் கேள்விப்பட்டேன். 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி மலைகளுக்கு மேல ஒரு கல்லறை புதைக்கப்பட்டுச்சான், அது ஒரு மிகப்பெரிய பணக்காரனோட கல்லறையா. ஒரு சில பேரு அந்த பெட்டிக்குள்ள நிறைய புதையல் இருக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் எதனால கல்லறை கொள்ளையர்கள் அதை தேடி போகவே இல்ல. ஏன்பா ஒரு பெரிய பணக்காரனோட கல்லறை, அது எப்படி இருந்தாலும் பாதுகாப்புக்காக நிறைய ஆளுங்களை வச்சிருப்பாங்க. அப்பேற்பட்ட கல்லறையை தோண்டி எடுக்கிறதுல சாதாரணமான விஷயமா? ஒருவேளை அதுக்கு பயந்து கூட கொள்ளையர்கள் அங்க போகாம இருந்திருக்கலாம். கொஞ்சம் நீங்களே இதை பாருங்க. இதுக்கு முன்னாடி இங்க வாழ்ந்த கொள்ளையர்கள் காலப்போக்குல போரால இறந்து போயிட்டாங்க. அவங்களுக்கு சொந்தமான ஆயுதங்களை நான் இன்னும் பாதுகாப்பா வச்சிட்டு இருக்கேன். எங்கதான் ஹீரோவுக்கு டவுட். ஐயா இறந்து போன அந்த கல்லறைக்குள்ள இருக்க வயசான தாத்தா, அவரை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கேன்ப்பா. அவரு கொரியா நாட்டுக்காக ஒரு மிகப்பெரிய படை தளபதியா வேலை பார்த்தாரு. கூடவே ஜப்பானியர்களுக்காக ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வருவாரு. ஆனா அது என்னங்கறத தெளிவா காட்டல. கட் பண்ண இன்னொரு பக்கத்துல மருத்துவமனையில இருக்க கண்ணாடிக்காரனை அந்த ஜோன்
ஒரு ஆளு பாக்க வந்திருக்கான். என்னப்பா வேலை நல்லபடியா போயிட்டு இருக்கு போல. பெட்டியை பார்த்தா ஏதோ ஒரு மகாராஜாவோட பெட்டி மாதிரி இருக்கே. கண்டிப்பா உள்ள புதையெல்லாம் இருக்கும்ல. அட அதெல்லாம் நமக்கு எதுக்கு, பணம் கொடுக்குறாங்க, அதுக்கான வேலையை செஞ்சு முடிச்சிட்டு நாங்க பாட்டுல கிளம்பிடுவோம். சரி சரி, நீ வேலை செஞ்சு ரொம்ப களைச்சு போடுப்ப, போய் சாப்பிட்டு வா. அது வரைக்கும் நான் இந்த பெட்டியை சுத்தம் பண்றேன். சரின்னு கண்ணாடிக்காரனும் அந்த இடத்த விட்டு கிளம்ப, அப்ப இந்த ஜோ பாருங்களேன், ஒரு கோடாரி எடுத்து அந்த சவப்பெட்டிக்குள்ள ஏதாவது புதையல் இருக்குமோங்கிற ஆசையால கண்ணாடிக்காரன் பேச்சையும் மீறி அந்த பெட்டியை டக்குன்னு திறக்க ஆரம்பிக்கிறான். கரெக்டா அதே டைம்ல நம்ம டாட்டோவும் ஹீரோனும் அங்க வந்துட்டாங்க. யோ யாரே நீ, என்ன பண்ணிட்டு இருக்க, ஒழுங்கா அதை கீழே போடுன்னு சொல்லும் போது அவசரத்துல ஜோ டக்குன்னு அந்த பெட்டியை திறந்து விட்டான். அடுத்த நிமிஷமே அந்த பெட்டிக்குள்ள இருந்து வந்த ஏதோ ஒரு அமானுஷமான சக்தி நம்ம ஹீரோயின் உடம்புக்குள்ள போற மாதிரி தெரியுது. அவளும் அதே இடத்துல மயங்கி போடுவா. பயந்து போன ஜோ தப்பிச்சா போதுன்னு அந்த இடத்தை விட்டு எஸ்கேப் ஆயிட்டான். அதுக்கப்புறமா அந்த நியூஸ் ஹீரோவுக்கும் கண்ணாடிக்காரனுக்கும் தெரிய வருது. அந்த ஃப்ராட் பையன் மூஞ்ச பார்க்கும்போது நான் ஏதோ ஒன்று தப்பா நினைச்சேன் சார், மன்னிச்சிடுங்க, நடந்த தப்புக்கு நானும் ஒரு பொறுப்பு. அதுக்கப்புறமா ஹீரோனுக்கு என்னாச்சுன்னு வந்து பார்க்கும்போது அவன் மருத்துவமனையில குத்துக்கள் மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கா. என்னாச்சு எனக்கே தெரியல. அந்த பெட்டிக்குள்ள இருந்து ஏதோ ஒரு தீய சக்தி தீராத கோவத்தோட வெளியில வந்துச்சு. அது கடந்து போற பாதையில நான் இருந்ததால என் உடம்பு வழியாது போச்சா, சோ லைட்டா உடம்பு மட்டும் வலிக்குது. ஐயோ நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு. தப்பிச்சு போன அந்த ஆன்மா தன்னோட ரத்த சொந்தங்களை தான் கூடவே கூட்டிட்டு போறதுக்காக தான் இங்க வந்திருக்குன்னு நினைக்கிறேன். உடனே இந்த விஷயத்த பார்க்க கிட்ட சொல்லணும்னு அவசரமா அவனுக்கு கால் பண்றாங்க. ரீச் ஆகல. இதே டைம்ல அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பார்க்கோட அப்பா வீட்டோட ஜன்னல் கிட்ட உட்கார்ந்துட்டு பாரு. அந்த தங்கச்சிக்காரி ஜாலியா தண்ணி அடிச்சு டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பார்க்கோட அப்பாவுக்கு உடல்நல சரியில்லை. சோ மனுஷன் சேர்லயே தான் உட்கார்ந்துருப்பாரு. லைட்டா மனநல கோளாறு இருக்கு. அப்பதான் திடீர்னு மூடி இருக்க ஜன்னலுக்கு வெளியில, மகனே அப்பா உன்னை பார்க்க வந்திருக்கேன்டா, எனக்காக கொஞ்சம் கதவு தர பாப்போம். பித்து பிடிச்சு போன நைனாவும் அப்பா நான் உங்களுக்காக கதவு திறக்க மாட்டேனா, இதோ திறக்கிற பாருங்கன்னு தாத்தாவோட ஆவிய உள்ள விட்டாரு. முதல்ல டைனிங் டேபிள் இருக்கக்கூடிய உணவை தாத்தாவோட பை ரொம்ப வெயிபிடிச்ச மாதிரி சாப்பிட்டு இருக்கு. இதை பார்க்கக்கூடிய பார்க்கோட அப்பா சும்மா இல்லாம, அப்பா உங்களுக்கு மேல பாசமே இல்லல, இத்தனை விஷயத்துல என்ன ஏன் பார்க்க வரலன்னு கேக்குறாரு. அதுக்கு என்ன மகனே, இனிமே நீயும் நானும் புரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, உன்னையும் என் கூடயே கூட்டிட்டு போறேன்னு நொடிப்புழுதுல உடம்புக்குள்ள கைய விட்டு அவரோட இதயத்தையும் நசுக்கி ரொம்ப கொடூரமா அவரை கொன்னுட்டான். ஆனா இது எதுவுமே தெரியாத தங்கச்சி ஜாலியா டிவியை பார்த்து டான்ஸ் ஆடிட்டு இருக்க நேரத்துல அவ கூடயே அந்த இறந்து போன தாத்தாவோட பையும் டான்ஸ் ஆடுற மாதிரி தெரியுது. கடைசியில அவங்க ரெண்டு பேரும் கத்தக்கூடிய சத்தம் மட்டும் தான் கேக்குது. அப்படின்னா ரெண்டு பேருக்கும் பால் ஊத்தியாச்சுன்னு அர்த்தம். எதுக்கடையில ஹீரோயின் தப்பிச்சு போன அந்த தாத்தாவோட பைய பிடிக்கணும்ல, அதுக்காக நம்ம டாட்டோ இருக்கால அவனோட உதவியால ஒரு சடங்கு செய்ய போறாங்க. அதுக்கு இந்த கண்ணாடிக்காரன் தான் உதவிக்காக இருக்க போறான். இந்த பாரு டாட்டோ, நீ நடனம் படும்போது தப்பிச்சு போன அந்த தாத்தாவோட ஆன்மாவை நான் திரும்ப இங்க வர வைப்பேன். உடம்புக்குள்ள வரும்போது பயங்கரமான வலியை கொடுக்கும். அதனால எல்லாத்துக்குமே தயாராடு. யோசிக்காம டாட்டோ கொஞ்சம் கொஞ்சமா டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறான். பார்த்தா திடீர்னு டாட்டோ பாதியிலேயே ஸ்டாப் ஆயிட்டான். கண்ணாடியை கவனிக்கும் போது அவன் உடம்புக்குள்ள அந்த தாத்தாவோட ஆன்மா வந்துருச்சுங்கிற விஷயத்த ஹீரோயின் கண்டுபிடிச்சிட்டாங்க. டக்குனு ஹீரோயின் அட்டாக் பண்ணலான்னு பாக்கும்போது நல்லவேளை கண்ணாடிக்காரன் உடம்போட சேர்த்து ஒரு மந்திர கயிறை கட்டிருப்பான். இப்ப அதை தாங்கி பிடிச்சு ஹீரோயினை காப்பாத்திடுவான். யோ பெருசு, உன் ஆட்டம் எல்லாம் ஏங்கிட்ட வேணாம். எதுக்காக உன் சொந்த ரத்த பந்தங்களையே நீ டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? கடந்த 100 ஆண்டுகளா என்ன மலையோட உச்சியில யாருமே இல்லாத ஒரு இடத்துல போய் புதைச்சு வச்சுட்டு வந்துட்டாங்க. சொர்க்கத்துக்கும் போக முடியாம நரகத்துக்கும் போக முடியாம நான் அந்த பெட்டிக்குள்ளேயே 100 ஆண்டுகளுக்கு மேல மாட்டி இருந்தேன். ஆனா இப்ப என் குடும்பம் எல்லாரையுமே நான் என் கூட கூட்டிட்டு போக போறேன். அதுதான் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய சரியான தண்டனை. இப்படி எல்லாம் பேசி முடிச்சதுமே ரத்தமா வந்து எடுத்து நம்ம டாட்டோ அதே இடத்துல மயங்கிட்டான். கூடவே அந்த தாத்தாவோட பேர் இருக்குல்ல, அதுவும் இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுச்சு. ஆஹா, அடுத்த இந்த பார்க்கு கிட்ட தான் போக போகுது. உடனே அவனுக்கு போன போடுங்க. அடுத்த இதே டைம்ல நம்ம பார்க்க காட்டுறாங்க. நல்லா பாத்திங் டப்ல குரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கான். படக்குன்னு ஏதோ ஒரு வித்தியாசமான சவுண்ட கேட்டு கிளம்பிக்கும் போது இப்ப இவன் பெட்ல இருக்கான். என்ன இது மேஜிக்கா இருக்கு, நம்ம பாத்திங் டப்ல தான் இருந்தோம், அப்புறம் எப்படி இங்க வந்தோன்னு புரியாம நிறைய குழப்பம் வேற. சடனா அப்போன்னு பார்த்து யாரோ இந்த அறையோட கதவை தட்டக்கூடிய சத்தம் கேக்குது. சரி திறக்கலாமே போகும்போது நம்ம ஹீரோ கிட்ட இருந்து ஒரு கால் வருது. அட்டன் பண்ணி பேசுனவன், என்ன சார் இந்த டைம்ல கால் பண்ணிருக்கீங்க? யோ பார்க்க, நான் சொல்றத கொஞ்சம் தெளிவா கேளு. அவசரப்பட்டு நீ எக்காரணத்தை கொண்டு உன்னோட அறை கதவை மட்டும் திறந்துடாத. ஏன் என்னாச்சு? இந்த பாரு, ஒரு சின்ன தப்பால உன் தாத்தாவோட ஆன்மா பெட்டியை விட்டு தப்பிச்சு வந்துருச்சு. முதல்ல உன் தங்கச்சிக்கும் அப்பாவுக்கும் கால் பண்ணி பார்த்தேன், யாருக்கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. அப்படின்னா அவங்களோட கதை முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அடுத்து இப்ப அந்த ஆன்மா உன்னதான் சாகரிக்க பாக்கும். நீ செய்ய வேண்டியது ஒண்ணு அறை கதவை மட்டும் திறக்காம பாதுகாப்பா தோ உனக்கு பின்னாடி இருக்க அந்த கண்ணாடி ஜன்னல் இருக்குல்ல, அந்த கதவை திறந்து தப்பிச்சு போயிடு. நான் கார் பார்க்கிங்ல வண்டியை விட்டுட்டு தோ உடனே உங்ககிட்ட தான் வந்துட்டு இருக்கேன். சொல்லக்கூடியது உண்மையா பொய்யான்னு தெரியாம அவசரப்பட்ட பார்க்க அங்க இருக்க ஜன்னல் கதவு லைட்டா திறந்ததுமே போன்ல பேசிக்கிட்டு இருந்த ஹீரோவோட வாய்ஸ் அப்படியே அந்த தாத்தாவோட குரலுக்கு மாற ஆரம்பிக்குது. கெக்க பக்கம் வில்லத்தனமா சிரிக்க இப்பதான் நமக்கே தெரியுது உண்மையான ஹீரோ தான் இவ்வளவு நேரமா இந்த அறையோட கதவை தட்டிட்டு இருந்திருக்கான். ஆனா தாத்தாவோட போய் தான் இப்ப பார்க்க ஏமாத்திருக்கு. உள்ள ஏதோ ஒரு பிரச்சனைங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிட்ட ஹீரோ அறையோட டூப்ளிகேட் கீயை வாங்கி அவசரமா கதவை திறந்து உள்ள வந்து பார்த்தா பார்க்க செஞ்சு வச்ச சில மாதிரி டேபிளுக்கு மேல ஏறி நிக்கிறான். ஐயா சாமி, உனக்கு எதுவும் ஆகல? அப்ப பார்க்க பாருங்களேன், ஒரு படை தளபதி எப்படி எல்லாம் பேசுவானோ அதே மாதிரியே வீர வசனங்களை பேசிக்கிட்டு ரத்தமா வாழ்ந்து இருக்கிறான். பயந்து போன வேலைக்காரமாவும் ஆம்புலன்ஸ் கூப்பிடுறேன்னு கீழே போடுவாங்க. ஒரு பக்கத்துல ஹீரோயின் பார்க்க அப்புறம் அந்த கண்ணாடிக்கார மழையாவது மண்ணாங்கட்டியாவது உடனே இந்த பெட்டியை எரிச்சாகணும், இல்லன்னா எக்கச்சக்கமான உயிர்கள் போயிரும் பயந்துகிட்டு மின்சார எருமேடை இருக்குல்ல, இப்ப அந்த இடத்துக்கு பெட்டியை தூக்கிட்டு கிளம்புறாங்க. அடுத்த ஹீரோ பார்க்க கூட்டிக்கிட்டே கிளம்பலான்னு பாக்கும்போது அவன் 10-15 லிட்டருக்கு தண்ணியை மட்டுமே குடிச்சிட்டு இருக்கான். புலியோட இடுப்ப நரி கிழிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு பைத்தியக்காரன் தன்னோட
அவனோட கழுத்தையும் உடைச்சபடி டப்புன்னு அதே இடத்துல மயங்கி விழுந்துட்டான். நல்ல வேலையா கரெக்ட் டைமுக்கு ஆம்புலன்ஸ் வந்துருச்சு. சோ பார்க்க ஏத்திக்கிட்டு வேக வேகமா அவனுக்கு சிகிச்சை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. டப்புன்னு அடுத்து அமெரிக்கால இருக்கக்கூடிய பார்க்கோட பொண்டாட்டியை காட்டுறாங்க. என் புருஷனுக்கு கால் பண்ணி பார்த்தேன், அவருக்கு ரீச் ஆகல. சோ என் ஃபேமிலியை நான் பாத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு பொண்டாட்டியை அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவாங்க. இப்ப குழந்தைய அங்க இருக்க நர்ஸ் மட்டும் தான் பாத்துட்டு இருப்பாங்க. இதுக்கடையில பார்க்கோட ஆன்ட்டி தாத்தா சம்பந்தப்பட்ட ஒரு போட்டோவை கையில வச்சு பாத்துட்டு இருக்காங்க. அடுத்த ஹீரோயின் பிளான் போட்ட மாதிரியே சரி எடுக்கலாமே பட்டன் அழுத்த நினைக்கும் போது இப்போதைக்கு எதுவும் பண்ண முடியாது. முதல்ல ஹீரோ இந்த தாத்தாவோட சொந்தக்காரங்களான அந்த ஆன்ட்டி கிட்ட பர்மிஷன் கிடைச்சா மட்டும்தான் நம்மளால இந்த உடம்பை எரிக்க முடியும். அடுத்த ஹீரோ அந்த ஆன்ட்டிக்கு கால் பண்ணி தாத்தாவோட ஆன்மா தப்பிச்சு போயிடுச்சு, உங்க ரத்த சொந்தங்களுக்கு இப்ப ஆபத்து வந்திருக்கு, இப்போதைக்கு வேற வழி இல்ல மேடம், நீங்க சரின்னு சம்மதம் கொடுத்தா நாங்க உடனே அந்த தாத்தாவோட உடம்பை எரிச்சிருவோம், எல்லா பிரச்சனையும் முடிவுக்கு வந்துரும். ஒரு பக்கத்துல ஆன்ட்டி தாத்தா உடம்பை எரிக்கலாமா வேணாமான்னு குழப்பத்துல இருக்காங்க. இன்னொரு பக்கத்துல கழுத்து திருக்கப்பட்ட நிலைமையில இருந்த பார்க் இருக்கால சிகிச்சை பலன் இல்லாம இறந்து போயிட்டான். பிரச்சனை இப்ப இது மட்டும் கிடையாது, பார்க்கோட குழந்தைய சாகடிக்கிறதுக்காக அந்த தாத்தாவோட பேய் இப்ப மருத்துவமனைக்கு வந்துருச்சு. நர்சம்மா நல்லா குரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கு. இந்த சின்ன கேப்ல அந்த தாத்தாவோட பேய் குழந்தைக்கு மேல கைய வச்சு லைட்டா திருப்பும் போது அந்த குழந்தையோட இதய துடிப்பு நினைக்கிறத விட அதிகமாயிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட சாகப்புற நேரம் பார்த்து ஹீரோ கிட்ட கால் பேசிக்கிட்டு இருக்க ஆன்ட்டி தாத்தாவோட உடம்பை எரிக்கிறதுக்கு பர்மிஷனும் கொடுத்துட்டாரு. உடனே கண்ணாடிக்காரன் பட்டனை பிடிச்ச அழுத்த நெருப்பு பட்டதுமே குழந்தைய சாகடிக்க பார்த்த தாத்தாவோட பேய் இருக்குல்ல அதுவும் மொத்தமா அழிஞ்சு போயிடும். சோ குழந்தைக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லாம உயிர் படைச்சிருச்சு. அப்பாடா ஒரு வழியா வேலையை முடிச்சாச்சுன்னு சந்தோஷப்படும் போது சடனா ஹீரோவுக்கு ஒரு கால் வருது. என்னன்னு பார்த்தா தாத்தாவோட கல்லறைய ஒரு 5 பேர் தோண்டி இருப்பாங்க. அதுல மார்க்குங்கிற ஒருத்தனுக்கு மட்டும் ஏதோ ஒரு வித்தியாசமான நோய் வந்திருக்குன்னு ஒரு கால் வந்திருக்கு. சோ இப்ப அதை விசாரிக்கிறதுக்காக ஹீரோ தான் மார்க்கோட வீட்டுக்கு வருவான். இவனை பார்த்ததுமே பயபுளுக்கு செம ஷாக்கு. ஏன்னா கண்ணெல்லாம் நெருப்பு மாதிரி செவந்து போயிருக்கு. கூடவே லாஸ்டா குழியில ஒரு பாம்பை சாகடிச்சிருப்பான்ல இவனோட அறைக்குள்ளேயே உயிரோட சுத்திக்கிட்டு இருக்க மாதிரியும் தெரியுது. அப்பதான் ஹீரோ கிட்ட தலைவரே நான் லாஸ்டா குழியில ஒரு பாம்பை கொன்னேன், தயவு செஞ்சு அதை தேடி கண்டுபிடிச்சு அதை முறையா அடக்கம் பண்ணிடுங்க, என்னால ஒரு நிமிஷம் கூட தூங்கவே முடியல, கண்ணை மூடி படுத்தாவே அந்த கல்லறையை தோன்ற மாதிரியான நிறைய கெட்ட கனவுகள் வருது. இப்படி பேசும்போது பையன் அழுவான் பாருங்க, அவன் கண்ணுல இருந்து கண்ணீருக்கு போல ரத்த துளிகள் விளைஞ்சிட்டு இருக்கு. அப்படின்னா பையன் இந்த அளவுக்கு பயந்து போயிருப்பான் பாருங்க. தாத்தா உடம்ப முறையா எழுச்சாச்சு. அப்படி இருக்கும்போது இவனுக்கு எப்படி இந்த மாதிரி தப்பான கனவுகள் வரும்? தனக்குள்ள இருக்க சந்தேகங்களை தீர்த்துக்கிறதுக்காக ஹீரோ மட்டும் தனியா மண்பட்டியை தூக்கிட்டு நேரா தாத்தாவோட கல்லறையை தோண்டி இருப்பாங்கல்ல அந்த குழிக்கு வந்திருக்கான். செக் பண்ணி பார்த்தா நினைச்ச மாதிரியே அந்த வெட்டப்பட்ட பாம்போட உடல் தெரியுது. ஆனா தலையை பார்க்கும்போது அது ஏதோ மனித உருவத்துல இருக்கு. பயந்து போனவன் டக்குனு பின்னாடி நகரும் போது ஏதோ ஒரு பெட்டியில கால் வச்ச மாதிரி சத்தம் கேக்குது. ஏற்கனவே கல்லறை பெட்டி எடுத்தாச்சு, அப்படின்னா இங்க இருக்கிறது என்னன்னு சொல்லிட்டு லைட்டா அதை வேலைக்கு பார்க்கும்போது இன்னொரு பெட்டி மண்ணுக்குள்ள மறைக்கப்பட்டிருக்கு, அதுவும் செங்குத்தான நிலைமையில. இப்ப இந்த நியூஸ் நம்மளால ஒட்டுமொத்த பேருக்கும் தெரிய வர அவசர அவசரமா அது என்ன பெட்டி அதுக்குள்ள என்ன இருக்குன்னு பாக்குறதுக்காக தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. ஏடா இதுக்கு முன்னாடி செங்குத்தா ஏதாவது பெட்டியை பாத்திருக்க? கண்டிப்பா இல்ல தலைவரே, ஒருவேளை மலையில சரிவுகள் ஏற்பட்டா கிடைமட்டத்துல இருக்க பெட்டி செங்குத்தா வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீண்ட நேர போராட்டத்துக்கு அப்புறமா அந்த பெட்டியை கூட வெளியில கொண்டு வந்துட்டாங்க. ஆனா அதோட வெளிப்பக்கத்துல இரும்பு கம்பிகளால திறக்கவே முடியாத மாதிரி கட்டி போட்டு வச்சிருக்காங்க. பிரச்சனை அது மட்டும் கிடையாது, ஒரு சாதாரண சவப்பெட்டி எத்தனை அடி இருக்கும்? மிஞ்சி போனா ஒரு 6 அடி. ஆனா இந்த சவப்பெட்டி கிட்டத்தட்ட 8 அடி உயரத்துல இருக்கு. பார்க்கும்போது இதுக்குள்ள ஏதோ ஒரு தீய சக்தி இருக்குங்கிற விஷயத்த ஹீரோவால புரிஞ்சுக்க முடியுது. இப்ப நேரமும் அதிகமாயிடுச்சு. சோ கண்டிப்பா இவங்களால நேரடியா கொண்டு போய் தகனம் பண்ண முடியாது. அதனால வழியில கிம்முங்கிற ஒரு வயசான ஆளோட வீட்டை பாத்திருப்பான்ல ஹீரோ. இப்ப அந்த இடத்துக்கு வண்டியை கொண்டு வராங்க. கிம்ம கல்லறை பெட்டியை தோண்டிட்டு போலான்னு பார்க்கும்போது ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. கண்டிப்பா காலையில விழுந்ததுமே நாங்க கிளம்பிடுவோம், இன்னைக்கு நைட்டு மட்டும் உங்க வீட்டுல தங்கிக்கலாமா? பதிலுக்கு அவரும் சரின்னு சம்மதிக்கிறாரு. அதுக்கப்புறமா பின்னாடி இருக்கக்கூடிய அந்த கொட்டகையில கொண்டு வந்த பெட்டியை இறக்கி வச்சுட்டு உள்ள இருக்கக்கூடிய தீய சக்தி வெளியில வரக்கூடாதுங்கிறதுக்காக பெட்டியை சுத்தி அரிசியவும் குதிரையோட ரத்தத்தையும் ஊத்தி வைக்கிறாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சு ஹீரோவை பாக்குறதுக்கு ஆன்ட்டி வந்திருக்காங்க. ஏமா தாத்தா உடம்பு வித்தியாசமான மலைகள்ல புதைக்கப்பட்டிருக்கேன், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? ஒரு நிமிஷம் பாட்டி அமைதியா இருப்பாங்க. வேலைக்கு ஹீரோவும் கொரியா நாட்டோட படை தளபதியான உங்களோட தாத்தா ஜப்பானியர்கள் கூட கூட்டு சேர்ந்து கொரியாவையே காட்டி கொடுத்தாரு. அதுக்கு தண்டனை கொடுக்கிற விதமா தான் யாரும் இல்லாத ஒரு சபிக்கப்பட்ட காட்டுக்குள்ள அவரோட உடம்ப புதைச்சு வச்சாங்க. சரியா? வேலைக்கு ஆன்ட்டியும் ஆமா நானும் அதை ஒத்துக்கிறேன். ஆமா உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? எங்க இருக்க கிம் தான் சொன்னாரு. சரி உங்க தாத்தா உடம்பு புதைச்சா அந்த கிமோஜன் அவரை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? ரொம்ப நல்லாவே தெரியும். நீங்க நினைக்கிற மாதிரி அவர் ஒரு கொரியன் கிடையாது, ஜப்பானியர். நல்லா யோசிச்சு பாருங்க, தாத்தா ஜப்பானுக்காக தான் ஹெல்ப் பண்ணிருக்காரு. அப்படி இருக்கும்போது அவங்க கூட்டத்துல இருந்த மந்திரவாதியான கிமோஜன் எதுக்காக தாத்தாவை சம்பந்தமே இல்லாம அப்படி ஒரு காட்டுக்குள்ள போய் புதைக்கணும்? அந்த காரணத்தை தான் என்னால இப்ப வரைக்கும் புரிஞ்சுக்கவே முடியல. சரி உங்க புண்ணியத்தால எங்களுக்கு இருக்க பிரச்சனை முடிஞ்சா போதுன்னு சொல்லிட்டு ஆன்ட்டி அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறமா நம்ம கிம்ம சமைச்சு கொடுத்த சாப்பாடு சாப்பிட்டுட்டு மொத்த பேருமே குரட்டை விட்டு தூங்குறாங்க. அப்ப லாஸ்டா தூங்கலாமே போன கிம்முக்கு பக்கத்துல இருக்க கொட்டகைக்குள்ள இருந்து ஏதோ ஒரு வித்தியாசமான சத்தம் கேக்குது. சோ இப்ப அது என்னன்னு பாக்குறதுக்காக இவரு போயிடுவாரு. அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா டாட்டோ நல்லா தூங்கிட்டு இருப்பான். இப்ப அவன் உடம்பு மேல ஏதோ ஒண்ணு நிக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது. மூச்சு விடவே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கான். சந்தேகத்துல லைட்டா கண்ணை திறந்து பாக்கும்போது கிம்மு உடம்பு ஃபுல்லா காயங்களோட ரத்தம் சொட்ட சொட்ட நம்ம டாட்டோ மேல வந்து நிக்கிறாரு. அதோட விட்டா பரவாயில்ல, என்னோட கல்லீரலை என்கிட்ட கொடு, வெட்டப்பட்ட தலையை கொடு, அப்படி இப்படின்னு திரும்ப திரும்ப புலம்பிட்டு இருக்க. உள்ளுக்குள்ள என்னதான் பயம் இருந்தாலும் கூட டாட்டோ தனக்கு தெரிஞ்ச மந்திரங்களை தரையில எழுதிட்டு கண்ணை முடிக்கும் போது நின்னுகிட்டு இருந்த அந்த உருவத்தையே காணும். கண்டிப்பா ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு அவசர அவசரமா அந்த கிம்முக்கு என்னாச்சுன்னு பாக்குறதுக்காக அவரோட அறைக்கு வந்து பார்த்தா உள்ள
உள்ள இருந்த மனுஷனை காணும். அப்பதான் இந்த பன்றிகளை வளர்க்கக்கூடிய பண்ணை இருக்குல்ல, அதுக்குள்ள இருந்து அந்த பன்றிகள் கத்தக்கூடிய சத்தம் கேக்குது. சந்தேகத்துல அந்த பன்றிகளோட பண்ணைக்குள்ள வந்து எட்டி பார்க்கும்போது 8 அடி உயரத்துல ஒரு மிகப்பெரிய அசுரன் நம்ம கிம்மோட உடம்பையே கிழிச்சு ரொம்ப கொடூரமா கொண்டுகிட்டு இருக்கான். இத பார்த்து பயந்து போன டாட்டோ அவசர அவசரமா நம்ம ஆளுங்களை நோக்கி ஓடி வந்துட்டு இருக்கான். இதுக்கடையில வீட்டுக்குள்ள ஃபுல்லாவே ஆண்கள் தூங்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோனுக்கு மட்டும் தூக்க வரல என்ன காருக்குள்ள உட்காந்து புலம்பிட்டு இருப்பா. அப்பதான் தன்னோட பாட்டியை நினைச்சுக்கிட்டு நடக்கிற எல்லாமே ரொம்ப வினோதமா இருக்கு, நீங்க தான் எனக்கு எப்பவுமே பக்கபலமா இருக்கணும்னு வேண்டுவா. அடுத்த நிமிஷமே இறந்து போன பாட்டியோட ஆன்மா இவனோட காருக்கு பின்னாடி உட்கார்ந்து இருக்க மாதிரி தெரியுது. சடனா அப்பங்க வந்த டாட்டோ அவசர அவசரமா காரை தட்டிட்டு வெளியில வான் சிக்னல் காட்டிட்டு இவன் அந்த கல்லறை பெட்டி இருக்க அறையை நோக்கி ஓடிட்டு இருக்கா. உடனே ஹீரோயின் இறங்கலான்னு பாக்கும்போது காருக்குள்ள இருக்க அவளோட பாட்டி வெளியில ஏதோ ஒரு பெரிய ஆபத்து வரப்போகுதுங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு ஹீரோனோட கையை பிடிச்சுக்கிட்டு வேணாம் தடுக்கிறாங்க. ஆனா ஹீரோனுக்கு டாட்டோவை தனியா அனுப்புறதுக்கான மனசு இல்ல. சோ பாட்டியோட பேச்சையும் மீறி நேரா கொட்டைகளை மாட்டி இருக்க பூட்டையெல்லாம் திறந்துட்டு உள்ள வந்து பார்த்தா சவப்பெட்டி ரெண்டா பிளக்கப்பட்டிருக்கு. உள்ள இருந்து ஏதோ ஒரு அசுரன் தப்பிச்சு வெளியில போயிருக்காங்கிற விஷயம் தெரிய வருது. கதவு பூட்டப்பட்டிருக்கு. எப்படி தப்பிச்சு போயிருப்பான்? கொஞ்சம் மேல பாரு, கூரையெல்லாம் உடைக்கப்பட்டிருக்கு. ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை, நான் உடனே மத்தாளுங்களை எழுப்புறேன்னு டாட்டோ அங்க இருந்து ஓடி போயிடுவான். அப்ப ஹீரோனை பாருங்க, அந்த பெட்டிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பெரிய தலை கவசத்தை கவனிக்கிறா. இது ஜப்பானியர்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு உடல் கவசம். ஆனா இது எப்படி இங்க வந்துச்சுன்னு புரியாம குழப்பத்துல இருக்க நேரத்துல தப்பிச்சு போன அந்த அசுர உருவம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஹீரோயின் இருக்க அறைக்கு வெளியில வந்து நிக்குது. உயரத்துல 8 அடி இருக்கு. அதனால அறைக்குள்ள யார் இருக்காங்கன்னு அந்த அசுரனால பாக்க முடியல. இத தனக்கு சாதகமாக்கின ஹீரோனும் கமக்கமா கப்பிச்சு போய் உட்காந்துட்டா. அப்ப அந்த அசுரனை பாருங்களேன், எனக்கு மனிதர்கள் தான் சுத்தமா பிடிக்காது. ஒருவேளை உள்ள இருக்கக்கூடிய நீயும் ஒரு மனுஷியா? ஐயோ தலைவரே, அப்படிலாம் கிடையாது, நான் ஒரு மர ஆவி, உங்களை நான் எப்பவுமே என்னோட கடவுளை வணங்கிட்டு இருக்கேன்னு அந்த அசுர பையனுக்கு ஏமாத்த பாக்குறா. ஆனா அவனும் சும்மா கிடையாது. ஏமா நீதான் என்னோட உண்மையான சேவகியாச்சே, எனக்கு பிடிச்ச உணவு அதான் அந்த இனிப்பு மீன் எங்க? சேனாதிபதி, அத வரும்போது நான் மறந்துட்டேன், கண்டிப்பா உங்களுக்கு இன்னொரு முறை நான் அதை வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன். அப்ப அமைதியான உருவம் கிம்மோட தலையை துண்டா விட்டுட்டு வந்து ஹீரோனோட கண்ணுக்கு முன்னாடி போடும். என் நாட்டோட எதிரியான தளபதியோட தலையவே துண்டா விட்டுட்டேன்னு சேனாதிபதி இன்னும் போர்க்களத்துல இருக்க எண்ணத்திலேயே பேசிட்டு இருக்கான். சடனா நின்னுகிட்டு இருந்த பயபிள்ளைய காணும். சரி அவன் போயிட்டான் போலன்னு ஹீரோயின் பெருமூச்சு விட்டுக்கிட்டு லைட்டா திரும்பி பார்த்தா மேற்கூற வழியா உள்ள இருக்கிற நம்ம ஹீரோனை பார்த்துட்டான். அடி பாவி, அப்படின்னா நீ ஒரு மனுஷியா? உன்ன இன்னைக்கு கொல்லாம விட மாட்டேன்னு துரத்தும் போது ஹீரோயின் அந்த அறையை விட்டு வெளியில வந்ததுமே நம்ம டாட்டோ இருக்கான்ல, அவன் ஒரு கூர்மையான ஆயுதத்தை பயன்படுத்தி சேனாதிபதி உடம்புல குத்தும் போது அது உள்ளேயே இறங்க மாட்டேங்குது. டாட்டோவை கொத்தா தூக்கி அவனோட இடுப்புல குத்தி உள்ள இருக்கக்கூடிய நுரையீரலை பயங்கரமா காயப்படுத்திட்டான். இந்த விஷயத்த அங்க வந்த ஹீரோவும் கண்ணாடிக்காரனும் பார்த்து மிரண்டு போயிட்டானுங்க. கூடவே வெல்ல தன்னோட பவரை பயன்படுத்தி இங்க இருக்க டாட்டோ உடம்புக்குள்ள தன்னோட சக்திகளை கொஞ்சத்தை மாத்தி விட்டான். அதாவது டாட்டோவை தன்னோட அடிமை மாதிரி மாத்த ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா ஹீரோனை சாகடிக்கலாமே பக்கத்துல வரும்போது கரெக்டா கோழி கத்தக்கூடிய சத்தம் கேக்குது. அப்படின்னா விடுஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஆக்சுவலா இந்த சேனாதிபதியோட பேயால இரவு நேரத்துல மட்டும்தான் வெளியில வர முடியும் போல. சூரியன் இப்ப வரப்போறதால உடம்பு ஃபுல்லா தீப்பிடிச்சு எரிஞ்சு காத்துல பறந்து அது சொந்த இடத்துக்கு திரும்ப போயிடுச்சு. அதாவது எந்த இடத்துல இருந்து தோண்டி எடுத்தாங்களோ அந்த இடத்துக்கு. முதல் முறையா இப்படி ஒரு விஷயத்த பார்த்த ஹீரோவுக்கும் கண்ணாடிக்காரனுக்கும் காய்ச்சலே வந்துருச்சு. அதுலயும் முக்கியமா டாட்டோ ஊருக்கு போராடிட்டு இருக்கான். அவனை ஹீரோயின் தான் ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி பாதுகாப்பா மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போறாங்க. ஹீரோயின் சோகத்துல கதறி எழுதிட்டு இருக்கா. அப்ப ஹீரோவும் பக்கத்துல வந்து என்ன மன்னிச்சிருமா, டாட்டோவை பாதுகாக்க வேண்டியது நம்ம கடமை இல்ல. தலைவரே, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஆரம்பத்துல டாட்டோ ஒரு பெரிய பேஸ்பால் பிளேயரா இருந்தான். ஆனா மனநல பாதிக்கப்படுறதால அவன் அந்த விளையாட்டை கூட விட்டுட்டான். கூடவே தான் ஒரு பெரிய மந்திரவாதி ஆகணும்னு ஆசைப்பட்டப்ப அவனோட கண்ணுல மாட்டினது நான் தான். வெளியில போய் நான் எங்கேயும் தனியா வாழ விரும்பல, நான் உன் கூட இருக்கேன்னு சொல்லிட்டு என்னோட பார்ட்னர் ஆனா இப்ப அவனுக்கே ஒரு ஆபத்து வந்திருக்குங்கிற விஷயத்த என்னால தாங்க முடியலன்னு கதறி அழ ஆரம்பிக்கிறா. கரெக்டா டாக்டர் வெளியில வர, இந்த பாருங்க சார், அவரோட உடல் பாகங்கள் எல்லாமே பயங்கரமா சேதமடைஞ்சிருக்கு. முக்கியமா முதுகு தண்டு எலும்பு உடைஞ்சிருக்கு. சுயநனவுக்கு திரும்பணும்னா கண்டிப்பா அதுக்கு டைம் ஆகும். எப்பவுமே உங்களை கண்காணிப்போட வச்சுக்க வேண்டியது உங்களோட கடமைன்னு சொல்லிட்டு டாக்டர் அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாரு. இதே டைம்ல நைட்டு கிம்மோட வீட்டுல பன்றிகளும் கிம்மு ரொம்ப கௌரவமான முறையில இறந்து போயிருப்பாங்கல்ல, அத போலீஸ்காரங்க விசாரிச்சு இது எல்லாத்துக்கும் காரணம் ஒரு கரடிங்கிற மாதிரி அந்த இடத்துக்கு சீல் வச்சுட்டாங்க. ஆனா ஹீரோவுக்கு உள்ளுக்குள்ள நிறைய கேள்விகள் இருக்கு. அதுக்கான பதில தேடி மறுபடியும் அன்னைக்கு நைட்டு யாருக்குமே தெரியாம கிம்மோட வீட்டுக்கு வரான். ஒவ்வொரு இடமா தேடி பார்க்கும்போது ஒரு சின்ன போட்டோ கிடைக்குது. செக் பண்ணி பார்க்கும்போது அதுல இருக்கக்கூடிய எல்லாருமே கல்லறை கொள்ளையர்கள். அதுல ஒரு ஆளாதான் கிம்மு இருந்திருக்காரு. அப்படின்னா சமீப காலமா தான் கிம்மு கொள்ளையடிக்கிற வேலையை விட்டுட்டு ஒரு சகஜமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காருன்னு ஹீரோ தெளிவா புரிஞ்சுக்கிறான். இதுக்கடையில ஹீரோயின் இந்த டாட்டோவோட அக்காவையும் அவங்களோட பொண்ணையும் இங்க வர வச்சிருக்கா. எனக்கு உங்களோட உதவி தேவை. டாட்டோ உடம்புக்குள்ள அந்த சேனாதிபதி பேயோட ஒரு சின்ன பகுதி ஒளிஞ்சிருக்கு. அதை எப்படியாச்சும் வெளியில கொண்டு வந்து அழிச்சா மட்டும்தான் டாட்டோவோட உயிரை நம்மளால காப்பாற்ற முடியும். உடனே ஒரு மந்திர பேப்பர் எடுத்து நம்ம டாட்டோ உடம்புல விட்டுட்டு ஒரு சில மந்திரங்களை உச்சரிச்சதுமே கெக்க பொக்கன் வில்லத்தனமா சிரிக்க ஆரம்பிக்கிறான். சந்தேகத்துல ஹீரோனும் உண்மை சொல்ல, நீ யாரு, எதுக்காக அந்த சேனாதிபதிக்கு கீழே ஒரு வேலைக்காரனா இருக்க ஆசைப்படுற? 10,000 வீரர்களை வேட்டையாடி சாகடிச்ச ஒரு மாவீரன் தான் எங்களோட தலைவன். அவருக்காக நான் என்னோட உயிரவனா கொடுப்பேன்னு டாட்டோ உடம்புக்குள்ள இருக்க பேய் படு பயங்கரமா பேசிட்டு இருக்கு. பயந்து போன ஹீரோயின் உடம்புல விட்டு இருந்த மந்திர பேப்பர் எடுத்ததுமே டாட்டோ டக்குனு மயக்கத்துக்கு போயிட்டான். இதே டைம்ல ஹீரோவுக்கு ஒரு டவுட். என்னதான் சேனாதிபதியோட பேய் ஒரு சக்தி வாய்ந்த அரக்கனா இருந்தாலும் கூட அதோட உண்மையான உடல் அப்படி இல்லன்னா அதோட ஆத்ம சக்தி மறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பொருளை கண்டிப்பா அதை கண்டுபிடிச்ச இடத்துல யாராவது மறைச்சு வச்சிருக்கணும். அதை தேடி கண்டுபிடிச்சு அழிச்சா போதும் எல்லா பிரச்சனையுமே சரியாயிடும் சொல்லிட்டு தனியால அந்த கல்லறை
மாதிரி குழிக்குள்ள இறங்கி தோண்ட ஆரம்பிக்கிறாரு. ஆனா ஆரம்பத்துல அவருக்கு எந்த ஒரு தடயமும் கிடைக்கல. அப்பதான் சந்தேகத்துல வடக்கு திசையில செக் பண்ணி பார்க்கும்போது நைட்டே இவங்களை கொல்ல பார்த்தா அந்த அசுரர் இருக்கால, அவனோட உடம்பு இந்த மண்ணுக்கடியில தான் மறைஞ்சிருக்கு. பகல் நேரமா இருக்கதால இப்போதைக்கு அந்த அரக்க வெளியில வரல. ஆனா இரவு நேரத்துல கண்டிப்பா அந்த குழியை விட்டு வெளியில வருவான். கண்ணுல படக்கூடிய மக்களை கண்டிப்பா வேட்டையாடி சாகடிப்பான். இந்த உண்மைகளை தெரிஞ்சுக்கிட்டதுமே ஹீரோ இந்த விஷயத்த கண்ணாடிக்காரங்கிட்டையும் ஹீரோயின் கிட்டையும் சொல்லுவான். பயலுக்கு ஹீரோனும் எனக்கு இருக்க கேள்வி ஒண்ணு மட்டும்தான். ஒரு ஜப்பானிய சேனாதிபதி எப்படி நம்மளோட கொரியா நாட்டுக்குள்ள புதைக்கப்பட்டான் அப்படின்னா இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சூழ்ச்சி இருக்கோ? பயலுக்கு கண்ணாடிக்காரனும் அவன் காட்டோட ஒரு மூலையில புதைக்கப்பட்டிருக்கான். நம்ம அங்க போக போறதும் கிடையாது. நம்ம வேலை பார்த்தா நமக்கான பணமும் கிடைக்க போகுது. எதுக்காக தேவையில்லாம அவனை போய் நம்ம அழிக்கணும்? ஹீரோவுக்கு கோவம் தாங்கல. ஏடா நாளை பின்ன உனக்கு ஒரு குழந்தை பிறந்தாலும் சரி, எனக்கு ஒரு குழந்தை பிறந்தாலும் சரி, இல்ல நம்மள மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு அப்பாவியான மக்கள் அந்த காட்டுக்குள்ள போய் வாழ்ந்தாலும் சரி, மண்ணுக்குள்ள புதைஞ்சிருக்க அந்த அரக்கனால எப்ப வேணா அவங்க ஊருக்கு ஆபத்து வரும். நான் இப்ப பேசக்கூடியது அந்த சேனாதிபதியோட பேரை அழிக்கணுங்கிற விஷயத்தை பத்தி இல்ல. நம்மளோட நிலம் நமக்கு சொந்தமானது. அதை எப்படியாச்சும் மீட்டெடுத்து மக்களுக்கு பாதுகாப்புங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுத்தாகணும். சடனா ஹீரோனோட பாட்டி இவளுக்கு ஒரு வித்தியாசமான இல்லூஷனை கொடுக்குறாங்க. சேனாதிபதிக்கு யாரோ ஒருத்தர் பில்லி சூனியத்தை பயன்படுத்தி இருக்காங்க. அது மூலமாதான் எந்த ஒரு மக்கள் கையில மாட்டாலும் சரி அவங்கள தன்னோட எதிரியா நினைச்சு அந்த பைபிள கொண்டுகிட்டு இருக்கான். ஆனா ஹீரோயின் கொட்டைக்குள்ள ஒளிஞ்சுகிட்டு தான் ஒரு மர ஆகுன்னு சொல்லும் போது ஆரம்பத்துல சேனாதிபதியோட பேயே இந்த விஷயத்த நம்பிருக்கும். சோ இதையே தனக்கு சாதகமாக்கிட்டு அந்த வில்லனை குழிக்குள்ள இருந்து வெளியில கொண்டு வரதுக்கு என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. நான் அவனோட கவனத்தை திசை திருப்பக்கூடிய அந்த சின்ன கேப்ல நீங்க குழிக்குள்ள இறங்கி அவனோட சக்தி எந்த இடத்துக்குள்ள மறந்துருக்கோ அந்த பொருளை தேடி கண்டுபிடிச்சு அதை அழிக்கிறதுக்கான வேலையை பாருங்க. முக்கியமான இன்னொரு விஷயம், அது ஒரு தீய சக்தி. அதை அழிக்கணும்னா குதிரையோட ரத்தம் ரொம்ப முக்கியம். ஆரம்பத்துல யோசிக்கிற கண்ணாடிக்காரன் அதுக்கப்புறமா சரி இந்த டீலுக்கு சம்மதிக்கிறான். அப்ப சரண டாட்டோவுக்கு லைட்டா வலி போற மாதிரி இருக்கு. டாக்டர் எல்லாம் உடம்பு செக் பண்ணிட்டு வலியக்கூடிய ரத்தத்தை துடைக்கும் போது அவன் உடம்புல இருக்கக்கூடிய டாட்டோவை கவனிக்கிறாங்க. எப்பா இது ஜூம்னு சொல்லப்படக்கூடிய ஒரு விசேஷமான டாட்டோ. இது இவன் உடம்புல இருந்ததால மட்டும்தான் இவனை அந்த பேயால முழுசா சாகடிக்க முடியல. நம்ம பாதுகாப்புக்கு இதுவும் உதவியா இருக்குன்னு சொல்லிட்டு உடம்புல இவங்களும் மார்க்கர் மூலமா அந்த டாட்டோவை வரைஞ்சுக்கிட்டு சேனாதிபதியோட கல்லறையை தேடி கிளம்புறாங்க. வழியில ஒரு சில போலீஸ்காரங்க நிக்கிறாங்க. எப்பா யார் நீங்க? ஐயா நாங்க ஒரு கல்லறை ஆராய்ச்சி பண்ண போயிட்டு இருக்கோம். சரி சரி பாத்து பத்திரமா போயிட்டு வாங்க. ஏன்னா காட்டுக்குள்ள ஒரு முரட்டுத்தனமான கரடி சுத்திட்டு இருக்கு. உங்க அக்கறைக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு 3 பேருமே இப்ப கார் எடுத்துக்கிட்டு மலைக்கு வந்துட்டாங்க. ஹீரோவும் கண்ணாடிக்காரனும் உயிருள்ள மீனை வேறொன்னு அந்த கல்லறை குழி இருக்குல்ல அந்த இடத்துல இருந்து கரெக்டா இந்த காட்டுக்கு நடுவுல ஒரு பெரிய மரம் இருக்கும். அந்த இடம் வரைக்குமே ஒவ்வொரு மீனா தூக்கி போட்டு போறாங்க. ஏன்னா இரவு நேரம் வரும்போது சேனாதிபதி பேய் பசியால அந்த மீனை சாப்பிட்டுக்கிட்டு இந்த பெரிய மரத்துக்கிட்ட வரும். அப்ப ஹீரோயின் அந்த மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு தான் அந்த மரத்தோட ஆவிங்கிற மாதிரி சேனாதிபதி பேயவே பேசி ஏமாத்த பாக்குறா. அதுக்காக தான் இவ்வளவு பெரிய பிளான் போட்டிருக்கானுங்க. நேரமும் போக நைட் ஆகுது. நினைச்ச மாதிரியே பேய் குழிய விட்டு வெளியில வந்து கொஞ்சம் கொஞ்சமா கிடைக்கிற மீனை லபக்குன்னு வாயில போட்டு முழுங்கிட்டு இருக்கு. இதை தூரத்துல இருந்து கவனிக்கக்கூடிய ஹீரோயின் அந்த பேய் பக்கத்துல வரதுக்கு முன்னாடியே வெள்ளை நிற புகை வர மாதிரி ஒரு சில வைக்கல கொளுத்தி அங்க இருக்க மரத்தோட பொந்துக்குள்ள திணிச்சு விட்டா. சேனாதிபதி பேயும் பக்கத்துல வரும்போது ஹீரோயின் பேச ஆரம்பிக்கிறா. நான் ஒரு மர ஆவி, இந்த காட்டோட பாதுகாவலன். எதுக்காக நீ இங்க வந்த? எது இந்த காடு உனக்கு சொந்தமானதா? இன்னும் போரை முடிவுக்கு வரல. முட்டாள் பேயே, போர் ஏற்கனவே முடிவுக்கு வந்தாச்சு. ஒழுங்கா நடத்த விட்டு கிளம்பிடு. இப்படி எல்லாம் இவங்க பேச ஆரம்பிச்சதுமே ஹீரோவும் கண்ணாடிக்காரனும் குழிக்குள்ள இறங்கி சேனாதிபதியோட பவர் எங்க ஒளிஞ்சிட்டு இருக்கோ அந்த பொருளை தேட ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து டாட்டோவுக்கு என்னாச்சுன்னு பார்க்கும்போது சேனாதிபதியோட பேய் இங்க இருக்க ஹீரோயின் கிட்ட என்னெல்லாம் பேசுதோ மருத்துவமனையில இருக்கக்கூடிய டாட்டோவும் புலம்பிட்டு இருக்கான். நல்ல வேலை பக்கத்துல அக்காவும் அப்புறம் அந்த அக்காவோட பொண்ணும் டாட்டோவோட ஊருக்கு எந்த ஒரு ஆபத்தும் வரக்கூடாதுங்கிறதுக்காக சேஃப்டிக்காக நிறைய மந்திரங்களை போட்டு வச்சிருக்காங்க. நல்லபடியா இவன் குணமாயிட்டா ஓகே. ஒருவேளை தப்பி தவறி முழுக்க பேயோட கட்டுப்பாட்டுக்குள்ள போயிட்டான்னு வைங்க, பக்கத்துல இருக்க கோழியோட கழுத்தை அறுத்து விட்டுருவாங்க. அப்படி நடந்துச்சுன்னா டாட்டோவோட உயிரும் போயிடும். ஏன்னா இப்போதைக்கு டாட்டோவோட உயிரும் அந்த கோழியோட உயிரும் ஒண்ணு. அடுத்து காட்டுக்குள்ள இருக்க ஹீரோ எவ்வளவுதான் தேடி பார்த்தாலும் கூட இவங்களுக்கு அந்த குழியில எந்த ஒரு பொருளுமே கிடைக்கல. பயந்து போன கண்ணாடிக்காரன் ஹீரோனுக்கு என்னாச்சுன்னு பாக்குறதுக்காக ஹீரோ மட்டும் தனியா குழியில விட்டுட்டு ஹீரோனை தேடி கிளம்பிடுவான். இதுக்கடையில சேனாதிபதியோட பேய் தாங்கிட்ட இவ்வளவு நேரமா பேசிட்டு இருந்தது ஒரு மர ஆவி கிடையாது, அது ஒரு மனுஷங்கிற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டான். உடனே ஹீரோயின் கதையை முடிக்கலான்னு பக்கத்துல வரும்போது அவ உயிருக்கு பயந்து தெரிச்சு ஓட ஆரம்பிக்கிறா. நல்லவேளையா அப்போன்னு பார்த்து நம்ம ஹீரோனோட இறந்து போன சாமன் பாட்டி இருக்காங்க இல்லையா, அவங்களோட ஆன்மா முன்னாடி வந்துருச்சு. நொடி பொழுதுல வில்லன் அட்டாக் பண்ணி உடம்பு ஃபுல்லா நெருப்போட அந்த இடத்துல அங்கிட்டும் இங்கிட்டும் பறந்து மறுபடியும் அந்த கல்லறை குழியை நோக்கி போயிட்டு இருக்கு. ஐயோ இப்ப அந்த குழிக்குள்ள தான் ஹீரோ இருக்காரு. எப்படியாச்சும் அவரை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு கண்ணாடிக்காரன் ஹீரோனை கூட்டிக்கிட்டு வேகமா ஓடிட்டு இருக்கான். அப்ப வானத்துல பறந்துகிட்டு இருக்க அந்த நெருப்பை ஹீரோவும் கவனிக்கிறான். கண்ணாடிக்காரன் கத்துறான், யோ ஒழுங்கா வெளியில வையா, இல்லன்னா அந்த நெருப்பு பட்டு இறந்து போயிடுவேன்னு. ஆனா தப்பிக்கிறதுக்குள்ளேயே அந்த நெருப்பு டைரக்டா இவர் மேலேயே விழுந்துருச்சு. குழிக்குள்ள வந்ததுமே சேனாதி பேய் சும்மா இருக்குமா, ஹீரோவை அலைக்கா தூக்கி வயித்துல ஒரு குத்து. மொத்தமா கதையை முடிக்க போற நேரத்துல இவங்க அந்த குதிரையோட ரத்தத்தை கொண்டு வந்திருப்பாங்கல்ல, அதை எடுத்து சேனாதிபதி மேல ஊத்துனதுமே நெருப்பு மாதிரி உடம்பு தீப்பிடிச்சு எரிஞ்சு பயங்கரமான வலியால கதறிக்கிட்டு இருக்கான். ஆனா பயபுலைக்கு இன்னும் உயிர் போகல. கிடைக்கிற கேப்ல ஹீரோவை காப்பாத்தலாமே ஹீரோயினும் கண்ணாடிக்காரனும் குழிக்குள்ள இறங்கும் போது வில்ல இப்ப இவங்க 2 பேரையும் லாக் பண்ணிட்டான். அப்பதான் மொத்த பேருக்குமே ஒரு வித்தியாசமான இல்லூஷன் வருது. எப்படி இந்த வில்ல இந்த இடத்துக்குள்ள வந்தாங்கிற ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. 100 வருடங்களுக்கு முன்னாடி கொரியன் நாட்டையே மொத்தமா அழிக்கிறதுக்காக ஜப்பானியர்கள் ஒரு பிளான் போட்டிருக்காங்க. அது என்ன வகையான திட்டம் தெரியுமா? 10,000 சோல்ஜர்ஸ தனியால சாகடிச்ச இந்த சேனாதிபதியை தலையை வெட்டி சாகடிச்சு அவனோட உடம்புக்குள்ள ஒரு சக்தி வாய்ந்த
நிஞ்சாவால மறைச்சு வச்சாங்க. அதாவது ஹீரோவும் கண்ணாடிக்காரனும் இந்த வில்லன் அழிக்கிறதுக்கு ஒரு பொருளை தேடி வந்திருப்பாங்கல்ல, அந்த பொருளையே இந்த வில்ல உடம்புக்குள்ளதான் மறைச்சு வச்சிருக்கானுங்க. அதுக்கப்புறமா இந்த வில்லனை இந்த கொரியன் நாட்டோட மண்ணுக்குள்ளேயே புதைச்சு வச்சிருக்காங்க. ஆக்சுவலா இந்த வேலை எல்லாத்தையுமே பார்த்தது துறவின்னு சொல்லப்படக்கூடிய அந்த கேமோஜின் தான். என்ன ஆனாலும் நம்ம விதைச்ச விதை வெளி உலக மக்களுக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக வேணும்னே பிளான போட்டு ஒரு பணக்காரனான அந்த பாய்க்கோட தாத்தா உடம்பையும் இங்க புதைச்சு வச்சாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு பணக்கார உடம்பு இந்த மலைக்கு மேல புதைக்கப்பட்டிருக்குன்னு சொன்னா கொலைக்காரங்க கண்டிப்பா இந்த இடத்துக்கு வரதுக்கு பயந்து நடுங்குவாங்க. இதை தங்களுக்கு சாதகமாக்கின இந்த ஜப்பானியர்கள் கொரியன் நாட்டுக்குள்ள அவங்களுக்கே தெரியாம சேனாதிபதிங்கிற பேய ஒரு நச்சு பொருளா விதைச்சு வச்சிருக்காங்க. இது மூலமா கொஞ்சம் கொஞ்சமா நாட்டோட பொருளாதாரமும் இயற்கை வளங்களும் மக்களும் அழிஞ்சு போடுவாங்க. அதுக்காக தான் இதை மறைமுகமா பண்ணிருக்கானுங்க. இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட அடுத்த நிமிஷமே ஹீரோவுக்கு டக்குனு ஒரு ஐடியா. வில்ல உடம்புக்குள்ள இருக்குது நெருப்பால உருவாக்கப்பட்ட ஒரு வாள் அப்படின்னா பஞ்சபூதங்கள்ல அஞ்சல ஒண்ணுதான் இந்த நெருப்பு அப்படின்னா மீதி இருக்க 4 சக்திகளை பயன்படுத்தி கண்டிப்பா வில்லனை அழிக்க முடியுங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிறான். சுத்தி முத்தி கவனிக்கும் போது இவன் கொண்டு வந்த கோடாரியோட கட்டை கிடக்குது. அதுக்கு மேல இந்த குதிரையோட ரத்தம் படிஞ்சிருக்கு. ஏற்கனவே குதிரை ரத்தத்தாலதான் வில்லன் பயங்கரமா காயம்பட்டிருப்பான். சோ இப்ப இந்த மரக்கட்டையை வச்சு தாக்கும் போது கண்டிப்பா ரத்தத்தின் மூலமா அவனை மொத்தமா அழிக்க முடியுங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு கால்ல ஒரு குத்து, இப்ப வழியால கதறிக்கிட்டு இருக்க ஹீரோயின் தான் சாக்குன்னு இன்னொரு கோடாரி எடுத்து முதுகுல ஒரு குத்து. கண்ணாடிக்காரன் சும்மா இருப்பானா, அவன் பங்குக்கு அவன் ஒரு குத்து. வழிதாங்க முடியாம வில்லன் கீழே விழும்போது ஒரு மிகப்பெரிய கோடாரியை வச்சு கழுத்துல ஒரு வெட்டு. அவ்வளவுதான், வில்ல பையன் சம்பவத்திலேயே துண்டாகி மொத்தமா அழிஞ்சே போயிட்டான். ஆனா என்ன, இந்த கலவரத்தால ஹீரோ உடம்புக்குள்ளதான் நிறைய காயங்கள் ஏற்பட்டிருக்கும். மருத்துவமனையில பேயோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்த டாட்டூ இருக்கான்ல, இப்ப அந்த பேய் அழிஞ்சு போனதால அவனும் சுயநினைவுக்கு திரும்பிட்டான். அவசர அவசரமா ஹீரோவை கூட்டிட்டு வந்து மருத்துவமனையில அட்மிட் பண்றாங்க. நல்ல வேலை பைபிளுக்கு எதுவும் ஆகல. லாஸ்டா ஒரு குரூப் போட்டோ எடுக்கிற மாதிரி காட்டி அப்படியே அந்த இடத்துல சூப்பரா படத்தையும் முடிக்கிறாங்க.